இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு உலகின் மிக பெரும் வல்லரசுகளான ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிற்கிடையே பனிப்போர் என்பது தொடங்கியது. இரண்டு நாட்டு விஞ்ஞானிகளும் போட்டி போட்டுக்கொண்டு நீ நான் என பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகள் ராணுவத்தை மையப்படுத்தி இருந்தது. அன்றைய காலகட்டத்துல தான் ரஷ்யா ஒரு மிக பெரும் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா MiG-21 எனப்படும் ஒரு அதிநவீன போர் விமானம். எப்பொழுதுமே ரஷ்ய நாடு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா அதை விட நவீனமாக அமெரிக்கா எளிதில் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த MiG-21 விஷயத்துல அமெரிக்காவால முடியல. அமெரிக்கா தடுமாற ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு MiG-21 விமானத்தை நம்ம கடத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த விமானத்தை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம அதோட தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பல திட்டங்களையும் போட்டாங்க. அதற்காக CIA பயன்படுத்தினாங்க. ரஷ்யா MiG-21 எனப்படும் ஒரு அதிநவீன போர் விமானத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதை அவங்க மட்டுமே வச்சுக்கல, அவங்களுடைய நட்பு நாடுகள் அனைவருக்குமே கொடுத்தாங்க. அதே சமயத்துல விமானம் பற்றின தகவல்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தன்னுடைய சொந்த இன்ஜினியர்ஸ் தான் ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சு விமானத்தை பாதுகாத்தாங்க. ரஷ்யா அவர்கள் கண்டுபிடிச்ச MiG-21 விமானத்தை அவங்க மட்டும் பயன்படுத்தாம அவங்க நட்பு நாடுகளுக்கு கொடுத்தாங்க. இது அமெரிக்காவுக்கு இன்னும் மிக பெரும் தலைவலியாக மாறி போனது. அந்த சமயத்துல அதே தலைவலி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் வந்தது. ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அருகே இருந்த ஈராக் மற்றும் எகிப்து நாடுகளுக்கு ரஷ்யா அந்த விமானத்தை கொடுத்து உதவி பண்ணிருந்தாங்க. ஈராக்கும் எகிப்தும் MiG-21 விமானத்தை பயன்படுத்தினா நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கறத இஸ்ரேல் நன்கு உணர்ந்து கொண்டாங்க. இதனால எப்படியாச்சும் MiG-21 நம்ம கடத்திட்டு நம்ம நாட்டை கொண்டு வரணும் அப்படின்னுட்டு இஸ்ரேல் பல திட்டங்களை போட்டாங்க. அதற்காக மொசாத்தையும் பயன்படுத்தினாங்க. மொசாத்தினுடைய இந்த ஆபரேஷன் வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் நாட்டினுடைய விமானப்படையின் தலைவராக இருந்த ஜெனரல் மொர்சடாசாய் ஹாட் அவர்கள் மொசாத்தினுடைய தலைவராக இருந்த மீர் அமைத்து சந்திக்கிறாரு. மொர்சடாய் மீர் அமைத்து கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ரஷ்யா MiG-21 எனப்படும் ஒரு அதிநவீன போர் விமானம் தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த போர் விமானத்தை அவங்க மட்டும் பயன்படுத்தாம நம்மளுடைய எதிரி நாடுகளான எகிப்து, ஈராக், சிரியா போன்ற நாடுகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. நாளைக்கே நமக்கும் அவங்களுக்கு போர் வந்தா அவங்க MiG-21 பயன்படுத்துவாங்க. அந்த MiG-21 அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா நமக்கு மிக பெரும் அழிவு என்பது ஏற்படும். ஏன் அப்படின்னா MiG-21 எப்படி சமாளிக்கிறது என்பது அமெரிக்காவே கிண்டலும் தெரியாமல் தான் இருக்கிறது அப்படின்ட்டு மொர்டசாய் அமித் கிட்ட சொல்றாரு. அதற்கு அமித்தோ இப்ப மொசாத் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு மொர்சடாய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரே ஒரு MiG-21 விமானத்தை மட்டும் நீங்க இஸ்ரேலுக்கு கடத்திட்டு வந்துடணும். அப்படி கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விமானத்தை நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த விமானத்தோட நம்ம அதிநவீன விமானத்தை கண்டுபிடிச்சு அவங்கள நம்மளால தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அமித்தும் உங்களுக்கு விமானத்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நாங்க எப்படியாச்சும் ஒரு விமானத்தை கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதன் பிறகுதான் மொசாத் அவங்களுடைய பிளான ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல ரஷ்யா இஸ்ரேலை சுற்றி இருந்த 3 நாடுகளுக்கு இந்த MiG-21 என்னப்படும் விமானத்தை கொடுத்திருந்தாங்க. அதுல எகிப்து கிட்ட 34 விமானங்களும், சிரியா கிட்ட 18 விமானங்களும், ஈராக் கிட்ட 10 விமானங்களும் இருந்தது. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு விமானத்தை நம்ம கடத்தினா போதும் அப்படின்னு மொசாத் திட்டம் போட்டாங்க. ஆனால் அதுல மிக பெரும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏன் அப்படின்னா MiG-21க்கு மற்ற விமானங்களை விட அதிக அளவுக்கு பாதுகாப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா MiG-21க்கு மிகவும் அதிநவீன பாதுகாப்பும் கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம எகிப்து, சிரியா, ஈராக் போன்ற நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தங்கள் நாட்டு விசுவாசிகளை மட்டுமே, அதாவது மிகவும் உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர், நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரையும் கொடுத்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்துல யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் MiG-21 விமானத்தை இயக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருந்தாங்க. இதனால விமானம் என்பது மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. இந்த இடத்துல இஸ்ரேல் அவங்களுடைய பணத்தை பயன்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா MiG-21 விமானத்தை இயக்கக்கூடிய அனைத்து விமானிகளுமே மிக பெரும் தேசப்பற்றாளராக இருந்தாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்கள இஸ்ரேலால விலைக்கு வாங்க முடியல. இதனால மொசாத்தினுடைய திட்டங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து மிக பெரும் தோல்வி அடைந்தது. மொசாத்தும் எவ்வளவு முயற்சிகள் பண்றாங்க, ஆனால் ஒரு விமானத்தை கூட அவங்களால கடத்தவே முடியல. அந்த சமயத்துல மொசாத்துக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஈராக் நாட்டை சேர்ந்த ஜோசப் எனப்படும் ஒரு யூதர் பேசுறாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க MiG-21 விமானத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு MiG-21 தர்றேன், அதற்கு பதிலா நீங்க எனக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே மொசாத்தை ஆடி போறாங்க. நம்ம ரகசியமா பண்ற இந்த ஒரு திட்டம் என்பது எப்படி வெளியே தெரிந்தது? இது மட்டும் இல்லாம இவர் என்ன சாதாரணமா MiG-21 கொண்டு வர எனக்கு $1 மில்லியன் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு அப்படின்ட்டு மொசாத் ஆடி போறாங்க. இந்த சமயத்துல மொசாத் என்ன பண்றாங்கன்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க இதுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப்ப ஓரங்கட்டுறாங்க. ஜோசப் ஆரம்பத்துல மொசாத் நம்பவே இல்லை. இருந்தாலுமே இஸ்ரேலுக்கு MiG-21 தேவை,
அந்த MiG-21 கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது ஜோசப் மட்டும்தான். ஆரம்பத்துல ஜோசப்பை ஓரங்கட்டிய மொசாத் இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஜோசப்பை நம்பலாமா வேணாமா அப்படின்னு இரட்டை நிலைப்பாட்டுல இருந்தாங்க. அந்த சமயத்துல மொசாத்தின் தலைவராக இருந்த அமித் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசப்புக்கு மறுபடியும் கால் பண்றாங்க. ஜோசப் கிட்ட நாங்க நீங்க கேட்ட $1 மில்லியன் கொடுக்கறோம், நீங்க யாரு, எங்களுக்கு எப்படி நீங்க MiG-21 கொடுப்பீங்க அப்படின்னுட்டு மொசாத் ஜோசப்பை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொசாத் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ஜோசப் வந்து பதில் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா விமானத்தை கடத்த போறது நான் கிடையாது, என்னுடைய மருமகன் தான். அவருடைய பெயர் முனின் ரெட்ஃபா. முனின் ரெட்ஃபா ஈராக் விமானப்படையில பைலட்டா இருக்கிறாரு. அவருக்கு வந்து MiG-21 விமானம் ஓட்டக்கூடிய உரிமையை வந்து கொடுத்திருக்காங்க. ஈராக் ராணுவத்துல முனீருக்கு சரியான மரியாதையை கிடைக்கல, அவருக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்லி ஈராக் ராணுவம் கட்டுப்படுத்துறாங்க. இதனால இந்த சமயத்துல நம்ம என்ன சொன்னாலுமே முனீர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு MiG-21 வேணும் அப்படின்னா அதை வந்து நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஜோசப் வந்து சொல்றாரு. இதன் பிறகு முனீர் ரெட்ஃபாவை முதலில் ஈராக்கே தெரியாம ஒரு சுற்றுலா பயணி போல இத்தாலிக்கு வந்து வர சொல்றாங்க. இத்தாலிக்கு வந்த பிறகு அவரை மீண்டும் வந்து அங்கிருந்து தனி சிறப்பு விமானம் மூலமா இஸ்ரேலுக்கு கொண்டு வர்றாங்க. இஸ்ரேலுக்கு கொண்டு வந்த பிறகு முனீர் ரெட்ஃபாவை வந்து அவங்க தீவிரமா விசாரிக்கிறாங்க. 3 நாள் விசாரணைக்கு பிறகு முனீர் ரெட்ஃபா உண்மையிலேயே ஈராக் ராணுவத்தின் மீது அதிருப்தியா இருக்கிறாரு. அவர் வந்து MiG-21 இஸ்ரேலுக்கு கொண்டு வராரு அப்படின்ட்டு இஸ்ரேல் நம்பினாங்க. இதன் பிறகுதான் விமானத்தை எப்படி கடத்தலாங்கிற திட்டத்தையும் போட ஆரம்பிக்கிறாங்க. சமயத்துல முனீர் என்ன சொல்றாரு அப்படின்னா விமானத்தை நான் கடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் தான் கடத்தினேங்கிறது ஈராக் தெரிஞ்சிடும். அதன் பிறகு ஈராக்ல உள்ள என்னுடைய குடும்பத்தினை வந்து அவங்க சித்திரவதைப்படுத்தி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு மொசாத் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க விமானத்தை கடத்துறதுக்கு முன்னாடியே உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இஸ்ரேலுக்குள்ள வந்துரும் அப்படின்ட்டு மொசாத்தும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அடுத்ததாக மற்றும் ஒரு மிக பெரும் பிரச்சனை இருந்தது. அது என்ன அப்படின்னா ஈராக்ல இருந்து விமானத்தை எடுத்துட்டா அதை நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வரணும். ஆனால் வருவதற்கு வந்து குறுக்க பல 100 மைல்கள். இந்த தூரத்தை கடக்கிறதுக்குள்ள ஈராக் ராணுவம் என்ன பிடிச்சிட்டான் என்ன பண்றது அப்படின்னுட்டு ரெட்ஃபா கேட்கிறாரு. அதற்கு மொசாத்தும் வந்து ஒரு வரைபடத்தை அமைச்சு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஈராக் மற்றும் அவர்களுடைய நட்பு நாடுகளின் கண்ணில் படாமல் இஸ்ரேலுக்குள் வரக்கூடிய ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு அதை வரைபடமா மாற்றி அந்த வரைபடத்தை ரெட்ஃபாட்ட கொடுக்குறாங்க. ரெட்ஃபாவும் வரைபடத்தை நன்கு புரிஞ்சுக்கிறாரு. இதன் பிறகு இஸ்ரேலின் விமானப்படை தளபதி முர்டசாய் இந்த ரெட்ஃபாவை சந்தித்து இது ரொம்ப ரிஸ்கான வேலை, நீங்க பார்த்து பத்திரமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ரெட்ஃபா என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு MiG-21 விமானம் வரும், அதற்கு நான் பொறுப்பு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இஸ்ரேலுக்கு ரெட்ஃபா வந்தது, அவர் பேசியது என அனைத்தையுமே ரெட்ஃபாவுக்கே தெரியாம மொசாத் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கே ரெட்ஃபா வந்து ஈராக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்ரூவரா மாறிடுவாரு. அப்போ நான் இதெல்லாம் பண்ண கிடையாது, என்னைய மொசாத் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவனை வந்து போட்டு கொடுக்கறதுக்காகவே வந்து மொசாத் ரெட்ஃபாவுக்கே தெரியாம பல வீடியோக்களையும் புகைப்படங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 1966 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி விமானத்தை கடத்தக்கூடிய அந்த ஒரு நாளும் வந்தது. ரெட்ஃபா எப்பவும் போல காலையில் இருந்த உடனே அவரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போன உடனே MiG-21 விமானத்துல நான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு அனுமதியும் கிடைக்கிறது. இந்த சமயத்துல MiG-21 விமானத்தை கடத்துறதுக்கு மற்றும் ஒரு மிக பெரும் சவால் இருந்தது. அது என்ன அப்படின்னா எரிபொருள். ஏன் அப்படின்னா MiG-21ல எப்பொழுதுமே எரிபொருள்ல டேங்க் ஃபுல்லா நிரப்ப மாட்டாங்க. அது எதற்காக அப்படின்னா யாராச்சும் இந்த மாதிரி உளவு வேலை பார்த்து ஒருவேளை விமானத்தை கடத்திட்டு போனாங்க அப்படின்னா நடு வானிலேயே ஃபியூல் இல்லாம விமானம் கீழே விழுந்து வெடிச்சு சிதறிடும், நம்மளுடைய தகவல்கள் எப்பவுமே வந்து எதிரி நாட்டு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு MiG-21ல எப்பொழுதுமே டேங்க் முழுவதும் அவங்க எரிபொருள் நிரப்ப மாட்டாங்க. ஆனால் ரெட்ஃபாவுக்கு டேங்க் ஃபுல் பெட்ரோல் வேணும், அப்பதான் வந்து ஈராக்ல இருந்து விமானத்தை இஸ்ரேலுக்குள்ள கொண்டு செல்ல முடியும். இப்போ ரெட்ஃபா இதுக்கு முன்பு திட்டம் போறாரு. அவர் எப்பொழுதும் போல காலையில போறாரு. சரியாக 1966 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நேரடியாக விமானப்படத்தளத்துக்கு போறாரு. அங்கு MiG-21க்கு எரிபொருள் நிரப்பக்கூடியவரை பார்த்து நீங்க இன்னைக்கு டேங்க் ஃபுல்லா வந்து பெட்ரோல் நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு உயர் அதிகாரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம MiG-21க்கு டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்புறாரு. ரெட்ஃபா நினைச்ச மாதிரியே MiG-21ல டேங்க் ஃபுல் பெட்ரோல் வந்து விட்டது. இனிமே விமானத்தை எடுத்துக்கிட்டு அதை நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள ஓட்டிட்டு போகணும், அது ஒண்ணு மட்டும் தான் வேலையாக இருந்தது. வழக்கம் போல ரெட்ஃபா விமானத்துல ஏறி உட்காந்து அதை இயக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல அந்த பகுதியை சுற்றி சுற்றி வராரு. அதன் பிறகு திடீர்னு அங்க இருந்து காணாம போயிடுறாரு. இஸ்ரேலுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில போய் கொண்டே இருந்தாரு. மறுபுறத்துல ஈராக் விமான கட்டுப்பாட்டு அறையில இருந்து நீங்க தவறான பாதையில போறீங்க, உடனடியாக விமான நிலையத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அணைப்புகள் அனைத்தையும் துண்டித்து விட்டுட்டு ரெட்ஃபா நேராக விமானத்தை இஸ்ரேல் நோக்கி இயக்குறாரு. அதன் பிறகுதான் வந்து ஈராக்கே தெரிய வந்தது இவன் நம்மளுடைய விமானத்தை வந்து கடத்திட்டாங்கிற செய்தி அப்பதான் தெரிய வந்தது. அந்த சமயத்துல ஈராக் என்ன நினைச்சாங்க அப்படின்னா MiG-21ல எப்படியும் டேங்க் ஃபுல் பெட்ரோல் இருக்காது, எனவே அவனால ரொம்ப தூரம் போக முடியாது, MiG-21 கிராஷ் லேண்ட் ஆயிரும், அதன் பிறகு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் வந்து ஈராக்குக்கு அந்த ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்தது. அது என்ன அப்படின்னா
ரெட்வாஸ் என்ற அந்த ஒரு MiG-21 விமானத்துல டேங்க் ஃபுல் பெட்ரோல் இருந்தது அப்படின்ற செய்தி வந்து அடுத்து வந்தது. ஒட்டுமொத்த ஈராக்கும் அதன் பிறகு ஆடி போனது. ஒருபுறம் ரெட்வா சொன்ன மாதிரியே MiG-21 பாதுகாப்பாக இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. மறுபுறம் மொசாத் சொன்ன மாதிரியே ரெட்வாவினுடைய குடும்பத்தினரை பாதுகாப்பாக இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதன் பிறகு இஸ்ரேல் கையில MiG-21 வந்தது. MiG-21 இஸ்ரேலுக்கு அடுத்த செய்தி அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தெரிய வந்தது. ரஷ்யாவுக்கு அது ஒரு மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்துல CIA போன்ற மிக பெரும் அமைப்புகளால் செய்ய முடியாததை மொசாத் செஞ்சனால அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஆடி போனாங்க. எங்களுக்கு அந்த விமானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நாங்க அறிஞ்சுக்கோம் அப்படின்ட்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கேட்கறாங்க. அதற்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நாங்க இந்த விமானத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கொடுக்குறோம், நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அதே சமயத்துல இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, MiG-21 உங்களுக்கு சும்மாலாம் கொடுக்க முடியாது, பதிலுக்கு நீங்க ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு அமெரிக்கா அவர்களினுடைய அதிநவீன விமானமாக இருந்த ஃபேண்டம் என்கின்ற ஒரு போர் விமானத்தை கொடுக்கறாங்க. ஃபேண்டம் விமானம் இஸ்ரேலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் இன்னும் பலமாக மாறியது. அதன் பிறகு எதிரி நாடுகள் இஸ்ரேலை தொடவே பயந்தாங்க. அமெரிக்காவினுடைய CIA-வாலே செய்ய முடியாததை மொசாத் அன்றைய காலகட்டத்தில் பண்ணனால அனைத்து நாடுகளுமே மொசாத்தை கண்டு மிரண்டு போனாங்க. மொசாத் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அனைத்தும் பயத்தில் தான் இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.